இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த இடத்துல இருக்கிற யாவரையும் வாழ்த்துகிறோம். பரலோகத்தின் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இடத்தில் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் வேதத்தில் இந்த பூமியில வாழக்கூடிய ஒவ்வொரு மக்களும் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழுகிற வாழ்க்கை பரலோகத்தின் தேவன் விரும்புகிறார் என்கிறதை அவருடைய நாமத்தினால இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு பேருக்கும் தெரிவிக்கும்படியாய் நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார், சங்கீதம் 5:4, நீர் துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல என்று. நம்மை உண்டாக்கின ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனிடத்திலையும் துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவனே கிடையாது. நாம் ஒவ்வொரு பேரும் இந்த இந்தியா தேசத்தில் தேவனை நம்புகிறோம். கடவுள் நம்பிக்கை நமக்கு அதிகமாய் உண்டு. நம்மை படைத்த ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன விரும்புகிறார், என்ன விரும்பல என்கிறதை நாம புரிந்து இந்த பூமியில வாழுவோமே ஆனால் இந்த பூமியின் வாழ்க்கை நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கும். இவ்வளோ அழகான, இவ்வளோ பெரிய பூமியை நமக்காக, நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவர் சிருஷ்டித்து நமக்கு தந்திருக்கிறார். நாம் இந்த பூமியில தலைமுறையாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த பூமியை கொடுத்த ஆண்டவருக்கு இந்த பூமியில மனுஷன் எப்படி வாழணும், மிருகங்கள் எப்படி வாழணும் என்கிற ஒரு சித்தம் அவருக்கு உண்டு. ஆனால் இன்றைக்கு மனுஷன் மிருகமாய் வாழுகிறதையும் பல இடங்களில நம்ம பார்க்கிறோம். சில மிருகங்கள் கூட தயவு, இரக்கம் இருக்கிறது. அந்த இரக்கங்கள் கூட இல்லாத அளவுக்கு மனுஷன் வாழுகிறதை நாம பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார், துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல என்று. யார் துன்மார்க்கன் என்று நீங்க கவனித்தார், கொள்ளையடிக்கிறவன் துன்மார்க்கன், விபச்சாரம் பண்ணி வேசித்தனம் பண்ணுகிறவன் துன்மார்க்கன், வஞ்சிக்கிறவன் துன்மார்க்கன், பெண்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவன் துன்மார்க்கன். இப்படி துன்மார்க்கத்திற்கு ஒரு பெரிய பட்டியலே கொடுக்க முடியும். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல நான். அப்போ துன்மார்க்கமான வாழ்க்கை, துன்மார்க்கமான கிரியைகள், துன்மார்க்கமான செயல்களை ஆண்டவர் முற்றிலும் வெறுக்கிறார், முழுவதும் வெறுக்கிறார். அடுத்து சங்கீதம் 1:6 சொல்லப்பட்டு இருக்கிறது, துன்மார்க்கரின் வழியோ அழியும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்போ துன்மார்க்கமாய், பாவியாய் நாம் இந்த பூமியில வாழ்ந்தார் நம்ம ரொம்ப நாளைக்கு வாழ முடியாது. தேவன் வாழவும் விடமாட்டார். அப்படிப்பட்டவர்களுடைய வழி அழியும் என்று ஆண்டவர் வேதத்துல எழுதியிருக்கிறார். ஆகவே கவனிங்க, என்னுடைய வழிகள் இப்படிப்பட்டதா இருக்கிறதா? பாவியான வழி, பாவம் செய்கிறேனா, துன்மார்க்கமாய் வாழுகிறேனா, தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை நான் இந்த பூமியில வாழுகிறேனா? அப்படி வாழுவீர்களானால் உங்களை திருத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும் என்று. இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன், பணம் இருக்கிறது, ஆஸ்தி இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது, பெரிய பேக்ரவுண்ட் இருக்கிறது, என் இஷ்டத்துக்கு வாழுவேன், அப்படியெல்லாம் நம்ம வாழுவோமே ஆனால் பணம் இருக்கலாம், புகழ் இருக்கலாம், பதவி இருக்கலாம், படைபலமும் இருக்கலாம். ஆனால் தேவன் ஒருவர் இருக்கிறார் என்கிறதை மறந்துவிடக்கூடாது. ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார், எதை விதைக்கிறாயோ அதையே நீ அறுப்பாய் என்று. நாம் இந்த பூமியில நன்மையாய் வாழ்ந்தால் நன்மைகளை அறுப்போம், தீமையாய் வாழ்ந்தால் தீமைகளை அறுப்போம் என்கிறது தான் தேவனுடைய சித்தம். ஆகவே யாரும் அவருடைய பார்வைக்கு தப்ப முடியாது. துன்மார்க்கமாய் வாழுகிறவர்களுடைய வழி அழியும் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். அடுத்த சங்கீதம் 9:17 சொல்லப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கரும்
தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் என்று. அப்போ துன்மார்க்கருக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஒன்று நரகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கருக்கு நரகம் பூமியில வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா மதத்திலையும் சொல்லப்படுகிறது என்ன என்றால், ஒரு மனுஷன் மரித்த பிறகு ஒன்று அவன் பரிசுத்தமாய் நீதியாய் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தால் பரலோகத்துக்கு போவான். அவன் அநீதியாய் தேவனுக்கு விரோதமாய் தேவனுக்கு பிரியமில்லாமல் பிறருக்கு விரோதமாய் அவன் வாழுவான், ஆனால் நரகத்துக்கு போவான் என்று எல்லா மதமும் அதை தான் பறைசாற்றுகிறது. வேதத்திலேயும் ஆண்டவர் அதை தான் சொல்லுகிறார். துன்மார்க்கர் எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். ஆகவே நீதிமொழி 2:20 சொல்லப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கனுக்கு நல்ல முடிவு இல்லை என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். ஆகவே நம்மளால எவ்வளவு முடியுமோ பரிசுத்தமாய் வாழுவோம், நீதியாய் வாழுவோம், முடிஞ்சா பிறருக்கு உதவி செய்வோம், தயவு செய்வோம், அன்பு செலுத்துவோம், அன்பு காட்டுவோம். அதை விட்டுட்டு துன்மார்க்கமாய் வாழுவோமே ஆனால், பிறருக்கு விரோதமாய் வாழுவோமே ஆனால் நம்முடைய வழிகள் அழியும், நரகத்திலே தள்ளப்படுவோம் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். இப்போ இந்த வார்த்தைகள் எல்லாம் எனக்கு தெரியாது, தேவன் எதை விரும்புகிறார் எதை விரும்பல என்று எனக்கு தெரியாது. எல்லாமே சந்தோஷமா ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்து இந்த மாதிரியான பொல்லாத பாவத்தை எல்லாம் நான் அதிகமா செஞ்சிட்டேன், இனி என்ன செய்ய, என் வழி அழியுமா, நான் நரகத்துல தள்ளப்படுவேனா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கலாம். இந்த பூமியில பாவத்தை மன்னிக்கிற ஒரு தெய்வம் உண்டு, அவர்தான் இயேசு கிறிஸ்து. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்தது எதற்கு அப்படின்னா, அவர் பிறந்த பல காரணத்தை சொல்லலாம். ஒன்றுதான், அவர் இந்த பூமியில தேவனுடைய சித்தத்தை பறைசாற்றும்படி பிரசங்கிக்கும்படி வந்தார். அப்படியே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வரும்போது, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று அவர் முதல் பிரசங்கத்திலே மனுஷனை மனம் திரும்பும்படி அழைத்தார். பாவத்திலிருந்து மனம் திரும்புங்கள், சாபத்திலிருந்து மனம் திரும்புங்கள், வேசித்தன விபச்சாரத்திலிருந்து மனம் திரும்புங்கள், பொல்லாத வழி துன்மார்க்கமான வழியிலிருந்து மனம் திரும்புங்கள் என்று அவர் பிரசங்கிக்க வந்தார். அடுத்து அவர் எதற்காக வந்தார் அப்படின்னா, எல்லா மக்களுடைய பாவத்தையும் தன்மேலே சுமந்து சிலுவையில் அறையப்பட்டு ஜீவனை கொடுத்து அவர் மரித்து 3வது நாள் உயிர் தெழுந்தார். இயேசு கிறிஸ்துவை குறித்து வசனம் சொல்லுகிறது, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி, பாவத்தை மன்னிக்கிறவர் என்று சொல்லி. ஒருவேளை வேதத்தை அறியாமல் தேவ சித்தத்தை அறியாமல் மனம் போன போக்கில நம்ம வாழ்ந்திருப்போமே ஆனால், உங்கள் பாவத்தை இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அறிக்கை பண்ணுங்க. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தேவனிடத்துல இரக்கம் பெறுவானா. அப்போ பாவத்தை நம்ம தாய் தகப்பனுக்கு தெரியாம செய்யலாம், மனைவிக்கு தெரியாம செய்யலாம், கணவனுக்கு தெரியாம செய்யலாம், சமுதாயத்துக்கு உறவுகளுக்கு தெரியாம செய்யலாம். ஆனால் கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க இந்த இடத்துல என்ன செய்கிறீர்கள், என்ன பேசுகிறீர்கள் என்கிறதை கர்த்தர் காண்கிறார், கர்த்தர் கேட்கிறார். ஆகவே மனுஷனுக்கு நம்மளுடைய பாவத்தை மறைக்க முடியும், ஆனா நம்மை படைத்த தேவனுக்கு முன்பதாக நம்முடைய எந்த செயல்களையும் மறைக்க முடியாது. அது வெட்ட வெளியாக இருக்கிறது. ஆகவே ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடுங்க, இன்றைக்கு நான் என்னுடைய பாவத்திலிருந்து மனம் திரும்புகிறேன், என் பாவமான வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்புகிறேன், இன்றைக்கு என்னுடைய பாவத்தை விட்டு விலகுகிறேன், என் வழி அழியக்கூடாது, என் தொழில் அழியக்கூடாது. ஏனென்றால் வசனம் அப்படிதான் சொல்லுகிறது, துன்மார்க்கரின் வழி அழியும் என்று. ஆண்டவரே, என் குடும்பம் அழியக்கூடாது என்னுடைய பாவத்தினால. பாவம் சாதாரணமானது கிடையாது. எதை விதைத்தாலும் இந்த பூமியில விளைச்சல் உண்டு. அதே போல எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாவம் நாம் செய்யும் போது அதனுடைய பலனாக சாபம் நம்ம மேல வரும், நம்மளுடைய குடும்பத்தின் மேல வரும்.
நிச்சயமாய் வரும், நம்மேல வரும். நிச்சயமாய் அந்த சாபத்தினுடைய பலன் நம்மேல வரும்போது அது பலவிதமான தாக்கத்தை கொண்டு வரும். சிலருக்கு வியாதியை கொண்டு வரும். சிலருக்கு எந்த தொழிலை செய்தாலும் வாய்க்காது, வியாபாரம் வாய்க்காது. எந்த ஊருக்கு போனாலும், எந்த வெளிநாட்டுக்கு போனாலும் வெறுமையாய் திரும்புவோம். திருமண தடைகளாயிருக்கும், குழந்தை பாக்கியங்கள் இல்லாம இருக்கும், இளம் வயதின் மரணம் இருக்கும். இதெல்லாம் சாபத்தின் பலன். ஆகவே இயேசு கிறிஸ்துவனிடத்துல சொல்லுங்க, இன்றைக்கு என்னுடைய பாவத்தை விட்டு மனம் திரும்புகிறேன், துன்மார்க்கமான வாழ்க்கை விட்டு நான் மனம் திரும்புகிறேன், என்னை மன்னிங்க என்று சொல்லுங்க. ஆண்டவர் இந்த பூமியில இருக்கும்போது விபச்சாரத்துல கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட ஸ்திரியை பார்த்து சொன்னார், ஸ்திரியே நீ போ, இனி பாவம் செய்யாத என்று சொல்லி. இனி பாவம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்பீர்கள். ஆனால் உங்களுக்கு மகாபெரிய இரக்கத்தையும் மன்னிப்பையும் ஆண்டவர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஆகவே துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் இல்லை என்கிறதை நாங்கள் உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறோம். துன்மார்க்கமான வாழ்க்கை விட்டு மனம் திரும்புங்க. நிச்சயம் இந்த பூமியிலையும் நீங்களும் உங்களுடைய தலைமுறையும் ஆசீர்வாதமாய் இருக்கும். அதே போல மரணத்துக்கு பிற்பாடு சர்வ வல்லமை உள்ள தேவன் நிச்சயமாய் பரலோகம் என்கிற பாக்கியத்தை உங்களுக்கு கொடுப்பார். இவ்வளவு நேரம் எங்களுடைய வார்த்தைகளை கவனித்த உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து உங்களுக்கு ஜெபிக்கிறோம். இந்த வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் என்று நாங்கள் வாழ்த்துகிறோம். God bless you.